சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இதுல என்னமா இருக்கு? அன்பு வேலையை விட்டு போனத மகேஷ் சாருக்கு தெரியப்படுத்தணும்னே, அதுக்குதான் இந்த லெட்டர். ஓஹோ, எனக்கு அன்பு வேலையை விட்டு போனது தெரியாதுமா. தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா. நீ நினைக்கிறது கரெக்டுமா. மகேஷ் சாருக்கு விஷயம் தெரிஞ்சு அன்புவை கூப்பிட்டா அன்பு மறுபடியும் வேலைக்கு வந்துடுவாம்மா. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. நான் இந்த லெட்டரை பத்திரமா சாட்டை கொண்டு போய் சேர்த்துறேம்மா. ரொம்ப நன்றிங்கண்ணே. இதுல என்னமா இருக்கு? அன்புக்கு நான் உதவி பண்ணாம வேற யாருமா பண்ண போறா? நான் கொடுத்துறேம்மா. எந்த பிரச்சனையும் இல்லாம லெட்டர் நல்லபடியா மகேஷ் சார் கிட்ட போய் சேர்ந்துடணும். கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். சார் குட் மார்னிங் சார். ஈவினிங் வந்துட்டு குட் மார்னிங். ஆமா, என்னையா அது? சார் லெட்டர் வந்திருக்கு சார். மகேஷ் சார் கேபினில் வைக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன் சார். மகேஷ் கேபினுக்கு போயிட்டு இருக்கியா? இந்த ஆஃபீஸில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? மகேஷ் கேபினுக்கு எங்களோட பெர்மிஷன் இல்லாமல் எதுவுமே உள்ளே போகக்கூடாதுன்னு ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோமா இல்லையா? ஆமாம் சார். அப்புறம் என்ன? யோ, என்கிட்ட கொடு, நான் பார்த்து கொடுத்துக்கிறேன். இல்லை சார், அது வந்து யோ குடியா, நான் பார்த்து கொடுத்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. சார் சார் என்ன? இந்த லெட்டர்லாம் நேற்று சாயங்காலமே மித்ராமனை செக் பண்ணிட்டாங்க சார். அவங்க ஒரு சில லெட்டர்ஸை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் கொண்டு போய் மகேஷ் சார்ட்ட கொடுக்க சொன்னாங்க சார். நேற்று லேட் ஆனதுனால கொடுக்க முடியல சார். அதான் இப்போ கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் சார். முட்டாள், இதை முன்னாடியே சொல்ல மாட்டியா? ஓ, இதை மகேஷ் கேபினில் வச்சுட்டு கிளம்பு. சரிங்க சார். ஏற்கனவே எனக்கும் அவளுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த லெட்டரால வேற ஏதாவது புதுசா பிரச்சனை வந்துட போகுது. அப்பாடா. சார். எஸ், கம் இன். சார் லெட்டர் சார். அங்க வச்சுட்டு போங்க. சார் என்ன வச்சுட்டு போங்க? ரொம்ப முக்கியமான லெட்டர் சார். பிசினஸ் லெட்டர்ஸ் தானே, அப்புறம் படிச்சுக்கலாம், போங்க. இல்ல சார், ஆனந்தி கொடுத்த லெட்டர் சார். என்ன சொல்றீங்க? ஆனந்தி லெட்டரா? ஆமா சார். தேங்க்யூ சார். மகேஷ் சார், உங்களை நேரில் சந்திச்சு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுவும் இன்னைக்கு சாயங்காலம் 6:30 மணிக்கு நம்ம கம்பெனி தெருமுனையில் இருக்கிற பெரிய ஹோட்டலுக்கு வந்துருங்க. உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ஹலோ. இன்னும் 3 மணி நேரம் தான் மேடம் இருக்கு. அதுக்குள்ள கண்டிப்பா உன்னால 1 லட்சம் ரூபாய் பெறட்ட முடியாது. நான் சொல்றதை கேளு. உன் பிரச்சனை 1 மணி நேரத்துல முடிஞ்சிரும். போடா பொறுக்கி ராஸ்கல். பொண்ணுங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? கடன் வாங்கிட்டா நீ எப்படி வேணாலும் ஆட்டி படிக்கலாம், நீ சொல்றதெல்லாம் செய்வாங்க நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பார், 5 மணிக்குள்ள உனக்கு கட்ட வேண்டிய மொத்த பணத்தையும் நீ சொல்ற இடத்துக்கு வந்து உன் முகத்துல வந்து தூக்கி எறிற. உன்னோட ஹையர் ஆபீசர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றேன். இனிமே ஏதாவது ஒரு பொண்ணு மிரட்டணும்னா நீ யோசிக்கணும்டா, பயப்படணும்டா, உன் முகத்தறிய கிழிக்கிறேன்டா. என்ன மிரட்டறியா? சி, போனை விட பொறுக்கி ராஸ்கல். என்னையே மிரட்டறியா? என்ன மச்சான், என்ன சொல்றா? நம்ம வழிக்கு வரமாட்டா.
தூக்கிட வேண்டிதான். டேய் வண்டியறா. சரி மச்சான்.